Good morning, friends. Indian Overseas Bank oda LBO Olive Board mock test number 3 general awareness oda full mock test வந்து இதுல பார்த்தலாம். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Which system recently implemented by EPFO ensure the pension disbursement without the need for pensioners to transfer the pension payment order when relocating or changing banks as announced in January 2025. Mhm. Centralized pension payment system, integrated retirement pension benefit, automatic pension disbursement platform, decentralized pension management system. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து இபிஎஃப்ஓ வந்து பென்ஷன் வந்து ஓகே அவங்களோட பேங்க் ஆர் அவங்களோட லொகேஷனை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஓகே ஓகே டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து பேங்க மாத்தினாலோ இதை மாத்தினாலோ வந்து லொகேஷன் மாத்தினாலோ வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் வந்து சொல்லியிருக்கா? இன் விச் சிஸ்டம் ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்டட்? நேஷனல் யுனைடெட் பென்ஷன் சிஸ்டமா? சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா இப்போ இது வந்து கெஸ்ல வந்து நான் ஒரு விஷயத்துக்கு போட போறேன். ஃபர்ஸ்ட் சமயம் வந்து நான் கெஸ்ல வந்து போட போறேன். ஓகேங்களா? ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ பென்ஷன் சிஸ்டமையும் இப்போ இருக்கிற அந்த யூனிஃபைட் பென்ஷன் சிஸ்டமையும் வந்து கம்பைன் பண்ற ஒரு சிஸ்டம். ஓகே, இது எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி ஏப்ரல் 1ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, பினான்சியல் இயர்ல இருந்து. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம படிச்ச மாதிரியே ஞாபகம் இல்லை. அதனால வந்து நான் நேஷனல் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதுதான் நான் வந்து போறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னா இந்த மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னா போய் அட்டன் பண்ணிட்டு வந்து இதை வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்துட்டு போய் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களோட அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ அதை தாண்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ஷன்ஸை பார்க்காம என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்சர் வந்து பண்ணுவோம். ஓகே, ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் பண்ணுவோம் முடியல அப்படின்னா. ஓகே, which among the following country has signed an executive order into law keeping a men out of women's sport and also prohibiting the transgender women and girls from competing in women's sports? எனக்கு தெரிஞ்ச 2 கண்ட்ரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து யுஎஸ்ஏ. ட்ரம்ப் வந்து வந்த உடனே வந்து 2 பேர் தான் இருக்கணும், மிலிட்ரிலேயே ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ்லயே ஆகட்டும் 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாரு. ஓகே, இன்னொன்னு வந்து யூகே நினைக்கிறேன், யுஎஸ்ஏ. ஓகே, ஆன்சர். அடுத்தது வந்து which of the following currently represented the D in abbreviation? இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, இது நம்ம பார்த்தோம் படிச்சோம் நிறைய டைம். நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோல. செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனோட அந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. ஓகே, அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கு. ஓகே, ஃபின்டெக் அப்படி அந்த இது ஆர்கனைசேஷனுக்கு செல்ஃப் ரெகுலேட்டரி லைசன்ஸ் வேணும் அப்படின்னா 2 கோடி கேபிட்டல். ஆனா அது தாண்டி இல்லாம வந்து வேற யாராவது செல்ஃப் ரெகுலேட்டரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 கோடி. ஓகே, இதெல்லாம் கரெக்ட். இப்ப இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா டெரிவேட்டிவ் அசோசியேட்ஸ் படிச்ச மாதிரி தான் ஞாபகம். ஓகேங்களா? அதுதான். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் 3 அந்த எஃப்ஐஎம்எம் அது வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் டெரிவேட்டிவ் அசோசியேஷனா? எனக்கு வந்து கிளியராகவே தெரியல. ஆனா வந்து டெரிவேட்டிவ் வரும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. ஒரு 95% கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து கெஸ்ல அப்படிங்கிறது வந்து திஸ் ஆர் தட். ஓகே, எலிமினேட் பண்ணி தான் போடணும். தெரியாத பட்சத்துல நீங்க படிச்சிருக்கீங்க ஆனா படிச்ச மாதிரி இருக்கு, நான் வந்து ஒரு கட் ஃபீலிங்ல போறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் போடும். இல்ல நான் வந்து ஏபிசிடி போட்டு போறேன் அப்படின்னா அது வந்து கடவுள் கொடுத்த பாயிண்ட் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஓகே ஓகே, which state in India January 2025 received mega investment 65,000? Yes, Gautam Adani to boost energy, cement industry, corporate social responsibility
அடிஷனல் டு 10,000 எனக்கு ஆந்திர பிரதேஷ் பார்க்கல, ஆப்ஷன் பார்க்கல. ஓகேங்களா? ஆந்திர பிரதேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவர் அவர் பேர் என்ன? அஹ், டியா அரை டம்ளர். அஹ், என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் இவர் இருக்காரு இல்லையா, அவர் பேர் என்ன டக்குனு வர மாட்டேங்குது. சந்திரபாபு நாயுடு அவர் வந்து ஒரு 65,000 ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அமராவதி கொண்டு வந்தாரு. ஆனா மெகா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 65,000 ஃப்ரம் கௌதம் அதானி டு பூஸ்ட் எனர்ஜி சிமெண்ட். ஒண்ணு குஜராத்தா இருக்கும், இல்லைன்னா வந்து மகாராஷ்டிராவா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து அந்த ரீஜன் தான். ஓகேங்களா? பினான்சியல் சிட்டி. ஏன்னா அவரோட பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன். அவர் வந்து எப்படி யோசிப்பாரு அப்படின்னா இது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் டூரிசம். ஓகேங்களா? டூரிசம் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கு. ஓகே, நமக்கு தெரியும். மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு மகாராஷ்டிரால பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் இருக்கு, சத்தீஸ்கர் இருக்கு, ஒடிசா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒடிசால பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஆனா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இந்த ஒரு இதுலதான் வந்து நான் வந்து மகாராஷ்டிரா போட போறேன். குஜராத் இருந்திருந்தா கொஞ்சம் டவுட் தான் இது ஆன்சர் பண்றது. மகாராஷ்டிரா இருக்கு, ஆனா படிச்ச மாதிரி ஞாபகம் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகே, அடுத்தது விச் எடிஷன் ஆஃப் செக்ரேட்டரி செக்ரேட்டரி செக்ரேட்டரியேட் ரிஃபார்ம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட் was released by Department and Administrative Reforms and Public Grievances under the Ministry of Personnel, Public Grievances and Pension, March 2025. இது வந்து ரொம்ப கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம். ஆனா இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். சம்ஸ்ல நியூஸ் வந்து படிச்சு வச்சுக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அஹ், என்னோட வாய்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா எனக்கு ரைட் சைடு வந்து லைட்டா பெயின் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னால ஃபுல்லா ஓபன் பண்ணி பேச முடியல. ஸோ அதனாலதான் வந்து ரொம்ப ஸ்லோவா படிக்கிறேன். நீங்க வந்து 1.5 இல்லைன்னா 2ல வச்சு கேளுங்க. ஓகேங்களா? நேத்துல இருந்து தான், நேத்து நைட்ல இருந்து தான். நேத்து நைட் நான் வேற ஒரு பிளான் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு விஷயம் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா அது எனக்கு முடியல. ஓகே, இப்ப லைட்டா பரவாயில்ல. பட் இருந்தாலும் டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகே, இதை எனக்கு ஆன்சர் பண்ண தெரியல, கண்டிப்பா தெரியல, அதனால நான் விட்டுட்டேன். ஓகே, அடுத்து வந்து டி குமாரசாமி. நம்ம இதை படிச்சோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 1.1 டி குமாரசாமி வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து 1.1. ஸ்பெஷல் ஸ்டீல், ஸ்பெஷல்டி ஸ்டீல் ஆன் ஓகே ஜனவரி. ஓகே, focuses on 5 products including the scheme will operate within the funds originally allocated for the scheme. கண்டிப்பா இல்ல, இது வந்து போட முடியாதுங்க. என்னால வந்து ஆன்சர் போடுறது கஷ்டம். ஓகே, பிஎல்ஐ ஸ்கீம் வந்து 2020ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1,16,000 கோடி வந்து இதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா எந்தெந்த கம்பெனி வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து அதோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதோட என்கரேஜ் பண்றதுக்காக இன்சென்டிவ்ஸ் மாதிரி தருவாங்க, அதுதான் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஐபிபிஎஸ் பிஓல 2 மார்க்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம ஒரு நியூஸ் படிச்சோம் அப்படின்னா ஒரு 3 சென்டென்ஸை வந்து எப்படி ஆப்ஷனா வைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து சூஸ் பண்ணி நீங்க எடுத்து எழுதி வச்சு படிச்சுக்கங்க இதுக்கப்புறம். ஓகே, அடுத்தது which among the following public sector unit has achieved its fastest generation of 400 billion units? Uh, 400 billion units. பெல்லு வந்து நமக்கு எனர்ஜி செக்டர்ல வருதா? மிச்சம் இருக்கிற மூணுமே வந்து என்டிபிசி, ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி இதெல்லாமே வந்து எனர்ஜி செக்டர்ல வரும். ஆனா பெல்லு வந்து எனர்ஜி செக்டர்ல வருதா? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் தானே, அது எனர்ஜி செக்டர்ல வராது. ஃபாஸ்டஸ்ட் எவர் ஜெனரேஷன் ஆஃப் 400 பில்லியன் யூனிட்ஸ். 400 பில்லியன் யூனிட்ஸா? ஜிகாவாட்ஸ், மெகாவாட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அது பில்லியன் யூனிட்ஸ்? இல்லைங்க, இதுவும் வந்து டவுட் தான். அடுத்தது
India-Australia Economic Cooperation and Trade Agreement marks its third anniversary. The agreement has strengthened the economic ties, increasing the bilateral trade and benefiting multiple sectors. Which of the following is correct regarding this? This agreement was signed on 2nd April. So இது வந்து எக்ஸாக்டான ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் போடுறோம். ஓகே, அடுத்தது வந்து மார்க்கெட் இம்ப்ரெசிவ் 14% growth in the export to Australia compared to economic cooperation trade agreement has brought a tangible benefit of us. இல்ல 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 முடியாது. இந்த கொஸ்டினை போட்டோம் அப்படின்னா ஸ்வாகா தான். அடுத்தது which initiative was expanded by Reserve Bank of India in April 2025 through the launch of verified WhatsApp channel. அப்படியே பார்க்காம சொல்றேன். ஆர்பிஐ கேசே ஹே அப்படின்னு ஒன்று வருமே. ஓகே, அந்த மாதிரி தான் வரும். ஓகே, எய்ம்டு அட் ஸ்ப்ரெட்டிங் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஸ்பெஷலி இன் ரிமோட் அண்ட் அண்டர்சர்வ்டு ரீஜன்ஸ் ஆஃப். ஓகே, இதுதான் கேத்தா ஹே. ஆர்பிஐ கேத்தா ஹே, ஆர்பிஐ கேசே ஹேன்ட்டேன். கேத்தா ஹே ஜன் தன் சேவா. ஜன்தன் அப்படிங்கிறது வராது. சுரக்ஷித் பேங்கிங் அபியான், டிஜிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் மிஷன், ஃபினான்ஷியல் லிட்ரஸி பாரத். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக தான் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒன்று தான். சில பேர் யோசிக்கலாம், ஆர்பிஐ பேர் வந்திருக்கு, ஆர்பிஐல வந்து நம்ம வந்து கெஸ்ட்ல கூட போடலாம் அப்படின்னு. ஸோ அது நிறைய நேரங்களில் வந்து யூஸ் ஆகாது. ஓகேங்களா, நீங்க வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து நீங்க அதை போடணும். இல்லை அப்படின்னா ஓகே, படிச்சிருந்தா அவங்க சப்கான்சியஸ்ல எங்காவது போய் உட்கார்ந்துருக்கும். அது வந்து சில நேரங்களில் கரெக்டா இருக்கும். ஓகே, இதுலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அப்பதான் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இது சான்ஸ்கிரிட்டா ஹிந்தியான்னு தெரியல. கேதாஹே கேதாஹே அது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹிண்ட் வச்சு படிச்சுக்கங்க. ஓகே, which of the following organizations signed umbrella MOU with Center for Development of Advanced Computing to promote the technical innovation and build a sustainable maritime ecosystem in India? Maritime ecosystem, sustainable maritime ecosystem. இல்லைங்க, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் கிடையாது, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் கிடையாது. மெரிடைம் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா, டெக்னிக்கல் இன்னோவேஷன் அண்ட் பில்ட் சஸ்டைனபிள் மெரிடைம் எக்கோசிஸ்டம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், சர்பானந்தா சோனர்வால். In a significant policy shift, RBI Monetary Policy Committee has reduced the report 25.6.25. இது எந்த மாசத்தோடது? 6.25. 5.5 வந்துருச்சு. ஸோ ஐடென்டிஃபை. ஓகே, 2 3 இது வந்து பிப்ரவரி மாசத்தோடது. ஐடென்டிஃபை த கரெக்ட் கான்டெக்ட் ஆஃப் தி. ஓகே, the central bank has projected GDP growth 6.7. பாத்தீங்களா? மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எப்பவுமே வந்து 0.25% அதிகமா இருக்கும். அப்போ வந்து கரெக்ட். தேர்டு வந்து கரெக்ட். கீழே 6.5. தேர்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வருது. இப்போ இது ஏதாவது ஒன்னு எலிமினேட் பண்ணி நம்ம சென்ட்ரல் பேங்க் ஹஸ் ப்ரொஜெக்டட் இந்தியாஸ் growth ஃபார் த ஃபினான்ஷியல் இயர். சிபி இன்ஃபிளேஷன் வந்து ப்ரொஜெக்டட் ஃபார் 4.8%. தான் படிச்சிருக்கேன். சிபி இன்ஃபிளேஷன் 3க்கு கீழே போயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி கடைசியா இருக்கிற மாசத்தை கேட்டா கூட நம்ம சொல்லலாம். அதாவது கடைசியா மானிட்டரி பாலிசி, இது 2 மானிட்டரி பாலிசிக்கு முன்னாடி நடந்தது. 6.7. ஓகே, எஸ்பிஐயோடது 6.3. 6.7 வந்து தப்புங்க. நான் வந்து 2 and 3 தான் போறேன். ஓகே, அடுத்தது வந்து ஆர்பிஐ வந்து carried out the general banking business of the central bank of state owned officers. Agency banks pointed under the mutual agreement. கஷ்டம்.
நிறைய விஷயங்கள் வந்து 45 இதெல்லாம் 45 மட்டும் படிச்சிருக்கேன். இது வந்து அதுவும் மறந்துடுச்சு. நேஷனல் இது படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். நேஷனல் இது வந்து நான் நியூஸ் பார்க்காம சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னா இன்சென்டிவ்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. அதுக்காக ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே அது பார்ப்பேன். நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்ட் த லான்ச் ஆஃப் இட்ஸ் இன்டர்நெட் கவர்னன்ஸ் இன்டர்ன்ஷிப் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீம் ஜனவரி மாசம். ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபண்ட் ஆஃப் யோசிச்சு நான் இது பண்ணியிருந்தேன். நான் ஒரு ட்ரிக்கா பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுல வந்து படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் தர்றாங்க, அதுவும் வந்து 20,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தர்றாங்களா, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருந்தேன். பாப்போம் 20/12 எனக்கு அதுலதான் வந்து டவுட்டா இருக்கு. ஆனா மந்த்லி 20,000 ரூபாய் கொடுக்கறது வந்து பாசிபிளா? 12,000 20,000 20,000 தான். ரீசென்ட்லி யூனியன் கேபினெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஷன் ஸ்டில் ஓகே சாரி கண்டினியூஷன் டில் 2025-26 அவுட்லே 69,515 69,000 நமக்கு வந்து என்ன பட்ஜெட் போட்டிருந்தாங்க. அஜய்யோ. ஓகே பாப்போம். கிரியேட்டிங் 824 கோடி ஃபண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே எஸ் டெக் வின்ஸ் இன் இது ஈஸி. ஃபசல் பீம யோஜனா கிருஷி சிஞ்சை யோஜனாக்கு அவ்வளவு தரமாட்டாங்க. ஓகே ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபசல் பீம யோஜனா 69,515 கோடி. ஓகே அதுக்கு வந்து இது வந்து ஞாபகம் வச்சு 824 கோடி வந்து ஃபண்ட் ஃபார் இன்னோவேஷன் டெக்னாலஜி வந்து டு இன்டகிரேட் இட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எஸ் டெக் மீன்ஸ். ஓகே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. India fintech landscape has received a significant governance boost with launch of India Fintech Foundation, self-regulatory body to advance governance and support innovation in fast evolving industry. The foundation தெரியல. Currency futures trading is regulated with currency futures trading. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ஃபினான்ஸ் வராது. கரன்சி ட்ரேடிங் வந்துச்சு அப்படின்னா செபி வரும். இது வந்து நான் கெஸ்ட்ல போட போறேன். ஆர்பிஐ வந்து கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிற பண்ணுவாங்க, செபி வந்து ட்ரேடிங். அப்போ 1 and 2. ஓகே பிப்ரவரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டைம் ஆயிடுச்சு, இன்னொரு 12 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே ஞானேஷ் குமார் ஓகே 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் விஜயகுமார் போஸ்ட் ஆஃப் 2 years. ஹோம் த ஃபாலோவிங் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஹூம் த ஃபாலோவிங் அப்பாயிண்ட்ஸ். யார் வந்து எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வராது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வராது, பிரசிடென்ட் வராது, பிரைம் மினிஸ்டர் வராது. ஐ திங்க் பிரசிடென்ட் தான் நினைக்கிறேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் ஐயோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனா இல்ல பிரசிடென்டா அப்பாயிண்ட் பண்றது யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல பிரசிடென்ட், சீஃப் எலெக்ஷன் கமிஷன். ஓகே நேஷனல் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்தியாஸ் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்ட். என்னடா இது ஈஸியான கொஸ்டின் ஆச்சே. ஐ திங்க் 69 தான் நினைக்கிறேன். 38 இன்சூரன்ஸ் இது இது இன்சூரன்ஸ் ஆக்ட், 56 எல்ஐசி நினைக்கிறேன், 69 தான் வந்து இன்சூரன்ஸை வந்து நேஷனலைஸ்ட் பண்ணுது. ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெப்ராசி டே. கண்டிப்பா இதெல்லாம் தெரியாது, லெப்ராசி டே எல்லாம் என்னன்னு தெரியாது. ஓகே ரெஸ்பெக்ட் டு த மியூச்சுவல் ஃபண்ட், வாட் சிஏஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், கன்சாலிடேட்டட் அசட் ஸ்கீம், கன்சாலிடேட்டட் அப்போ கன்சாலிடேட்டட் காம்ப்ளிமெண்டரி, கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட் சுத்தமா தெரியல. ஏஷியன் கேம்ஸ்ல வந்து ஷெட்யூல்டு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜப்பான்ல நடந்துச்சு. கிரிக்கெட்டு உள்ள வருது ஓகேங்களா. அதுக்கப்புறம் சேர்த்து என்னன்னா ஒயல் டேஷ் இஸ் செட் டு மேக் இட்ஸ் எம்எம்ஏ. எம்எம்ஏ பார்க்காம போடணும் இதெல்லாம். ஓகே எம்எம்ஏ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்.
Indian city named Dash was announced as a location for World FinTech Summit. மே மாசம் அடாடாடா மே மாசம் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்தியா சிட்டி நேம்டு டேஸ் வாஸ் அனௌன்ஸ்ட் as a strategic partnership to advance global financial. ஐயோ ஐயோ மே மந்த் இன்னும் நான் ரிவைஸ் பண்ணல, பட் ஆனா தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். RBI put restrictions on banks due to their deteriorating financial condition. The banks cannot. Okay. நிலைங்க. Banks due to their deteriorating financial conditions. Bank cannot issue checkbook, open, grant loans. Loans spelling தப்பா எடுத்திருக்கல. Yes. ஓகே. ஃபினான்ஷியல் கண்டிஷன் மோசமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கார்டு, டெபிட் கார்டு கொடுத்து வைப்பாங்க. லோன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைப்பாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைப்பாங்க, இஷ்யூ செக் புக்கு. லோன்ஸ் தர்றது தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் மேத் ஆஃப் த டெவாஸ்டேட்டிங் எர்த்குவேக் ஆஃப் மியான்மர் அண்ட் தாய்லாந்து. ஐயோ மியான்மர் அப்படின்னாலே வந்து நமக்கு பிரம்மா ஞாபகம் வரணும், ஆபரேஷன் பிரம்மா. ஓகே. இது ஈரான் அப்படின்னா ஆபரேஷன் சிந்து. ஓகே. மார்ச் மாசம் நடந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் லான்ச்டு விச் அமங் த ஃபாலோவிங் ஆபரேஷன் ஃபார் ரெண்டரிங் த அசிஸ்டன்ட் டு மியான்மர் தாய்லாந்து. அஜய் ஏஸ் ரஹத் பிரம்மா, ஆபரேஷன் பிரம்மா. ஓகே. Whom on which among the following used the reference rate for the floating rate corporate debentures for rate? மும்பை இன்டர்பேங்க் ஆப்ரேட்டிங் ரேட்டு, இது வந்து லண்டன் இன்டர்பேங்க் ஆப்ரேட்டிங் ரேட்டு. இது எல்லாம் ரெண்டு என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which among the following is issued as a reference rate for floating rate notes? தெரியல. பட்ஜெட்ல வந்து அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் 1,00,000 கோடி அனௌன்ஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் proposal for the cities growth hub, creative development cities, water sanitation, allocation of tax for the okay. Cities water sanitation, creative development, redevelopment of cities water sanitation. எந்த மந்த் பத்தி போடல, தெரியல. அடுத்தது வந்து இஸ்ரோ வந்து சக்சஸ்ஃபுல்லி கண்டக்டட் flight acceptance hot test of cryogenic engine 20. Okay, cryogenic engine for the 6th operational mission for LVM. LVM என்னது? இதுங்க ஐயோ டக்குன்னு வர மாட்டேது, மிஷன் வருமே. ஓகே. 3 launch vehicle at which facility? சதீஷ் தவான் liquid propulsion system, இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் படிச்ச மாதிரி அவங்களே. லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், விக்ரம் சாராபாய் சென்டர், சதீஷ் தவான். இதுல வந்து எனக்கு டவுட் தான், எனக்கு தெரியல. Who among the following 1994 Office Tamil Nadu cadet appointed as an additional Director General of Police in the Border Security Force? DK ராஜேந்திரன், கே சேகர், கே அண்ணாமலை. அவர் 2009 பேட்ச் நினைக்கிறேன், 2009-11. ஓகே. மகேஷ் குமார் அகர்வால், அபய் குமார் சிங். Reserve Bank of India, which of the following, ஐயோ 6 நிமிஷம் தான் இருக்கா, which of the following countries bank have a established framework to promote the use of the Indian rupee and its country currency for cross-border transactions? Promote the use of Indian rupee. மொரீஷியஸா? நேபாள் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது, ஸ்ரீலங்காவும் கிடையாது, மால்தீவு கிடையாது, மொரீஷியஸ். ஓகே. சிங்கப்பூர் பிரசிடென்ட் தர்மன் சண்முக சுந்தரம் conferred honorary citizenship award, highest recognition for a non on as for his outstanding contribution to. ஓகே. இது யாரு அப்படின்னா தருண் தாஸ். இவர் வந்து இது
கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அல்ல சிஐஐ. சிஐன்னு என்னது? கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, எஸ். அதோட ஹெட்டா இருந்தாரு. இதுக்கு முன்னாடி வந்து ரத்தன் டாடா வாங்கியிருக்காரு 2008. அதுக்கப்புறம் தருண் தாஸ் அவர் தான் வாங்குறாரு. ஓகே. ஓகே, என்னாச்சு? Which of the four, okay, which official publication launched by Mr. Raksha Mantri Rajnath Singh as the biannual Hindi magazine features the poem Bravery of the Armed Forces, article policies aiming to promote industry and Hindi usage of. Okay, okay, okay. படிச்சிருக்கேன். சஷக் பாரத், பாரத் சக்ஷரத்யா, சைனிக் சமவரா, சஷங்க் பாரத் தான் நினைக்கிறேன். சுரக்ஷா தர்பன், ஐயோ சுரக்ஷா தர்பன் மாதிரி ஞாபகம் இருக்கேன். சஷங்க் பாரத் தான். ஓகே. Which of the following year officially scheduled to be India's first human space flight? 2026, அடுத்த வருஷம். இப்ப போனார் இல்லையா ஆக்சியாம், சுபான்சு சுக்லா, அதுக்காக தான் போயிருக்காரு ட்ரைனிங் எடுக்க. பிப்ரவரி மந்த் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து ரிசீவ் அப்ரூவல் ஃபார் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு எஸ்டாப்ளிஷ் தி இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீஸ் சென்டர் பேங்கிங் யூனிட் குஜராத். திஸ் வில் பி தி பேங்க்ஸ் டேஷ் இன்டர்நேஷனல் பிரான்ச். அட்டடடா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஆப்பு வைக்கிறது. Which Indian state became the 34th state to implement Ayushman Bharat Pradhan Mantri? Odisha. 35 வந்து டெல்லி. Okay. Reserve Bank of India has given the flexible national NPCE to upgrade the transaction limit for person to person payment done through using a payment EP currently capped at for person to person and person to merchant. 1,00,000 தானே? 1,00,000 தானே? person to person to merchant. 1,00,000 தான். 1,00,000 தான். Which of the following theme was adopted drinking water and sanitation? 7th, Ocean Pakwada scheme along with Ocean water. Okay. ஆஹா, தமிழ்ல ஏதாவது கொடுத்திருந்தா கூட ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்து ஜல்ஜீவன் ஆர் பா, இதெல்லாம் வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. Which of the following bilateral naval exercise between India and France? 23. பிரான்ஸ் இந்தியா நேவல் எக்ஸசைஸ் வருணா, 23வது வருணா. ஓகே. 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 பிப்ரவரி வந்து ஸ்டேட் ஓன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சாரி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இட் இஸ் latest launch of a marketing technology martech platform. Okay, the platform is the first major milestone in the project dive marketing dynamic integrated virtual music தெரியல. Which of the following Dharohar, a digital knowledge repository, 150 years of evolution of Indian securities market with 3,000 assets, including தாரோகர். ஆர்பிஐ தான் லான்ச் பண்ணாங்க. ஆர்பிஐயா சிபியா? செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் தாரோகர். ஐயோ. Who among the following named test woman OD cricketer of the year? ஸ்மிருதி மண்டானா. எஸ், இந்த பேரெல்லாம் வந்து மறக்கக்கூடிய பேர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே. ஓகே, 25 போட்டிருக்கனா? இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. இந்த மாதிரி டைம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஏதாவது ஒன்று அட்டன் பண்றதா வந்து பெருசா ஆப்பு வச்சுடுறோம். இதெல்லாம் என்னன்னே தெரியல. நீங்க படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல. தொடவே முடியாது. இது படிச்சிருந்தா போட்டிருக்கலாம். இதோட அப்ரிவியேஷன். ஸோ நீங்க கொஸ்டின், இப்போ எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரிவியேஷன்ஸ் தான் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் வந்து அப்ரிவியேஷன் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பா. ஓகேங்களா? இந்த இதுல மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ரிவியேஷன் 2-3 கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா அப்ரிவியேஷன் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணது வந்து கேட்பாங்க. ஓகே, பட்ஜெட் அலோகேட் பண்ணது 2-3 பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுவும் 2-3 பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸ்கீம்ஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, ஒரு இது பத்ம விபூஷன் அவார்டை பத்தின யாராவது ஒருத்தர் சொல்லி இவர் எந்த வருஷம் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுங்க. 25 தான் போட்டிருக்கேன்.
போன டைம் எவ்வளவு போட்டேன் அப்படின்னா 30 போட்டேன்னு நினைக்கிறேன். 31 போட்டு 4 தப்பு, 30 தான் போட்டேன். இந்த டைம் 25 தான். ஓகே, பத்தாவது. ஓகே. ஓகே, இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் நான் அட்டன் பண்ற இந்த மார்க் டெஸ்டோட ஃபைனல் ஸ்கோர் கார்டு வந்து அதுல நான் தனியா போடுறேன். பாத்துக்கங்க ஓகேவா, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், எதுல தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் அதுல எக்ஸ்பிளைனும் பண்றேன். ஓகே, எந்தெந்த கொஸ்டின் வந்து நான் டவுட்டா போட்டேன், எது கரெக்டா இருக்கு, எது தப்பா இருக்கு அப்படிங்கறது நான் பேரலா வந்து செப்பரேட்டா நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே. ஓகே. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அதற்கான பதில் அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.